கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா A to Z வரலட்சுமி பூஜைக்கு டாப் டு அந்த எண்ட் வரைக்கும் அவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டுமே கம்பைன் பண்ணி முழுக்க இந்த ஒரு வீடியோ ஒரு வாரம் தான் இருக்குது நம்மளுக்கு இன்னும். ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன், க்ளீனிங்ட்டு எல்லா பிளானிங்கும் இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தா போதும். முக்கியமாக இந்த வீடியோவோட எண்டில் பூஜை முடிச்சுட்டு கலசம் அந்த புனர் பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணணுன்ட்டு மெயின் விஷயமாக அதில் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ப்ரிப்ரேஷனுக்கான டிப்ஸு, க்ளீனிங், ஷாப்பிங் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து ஒரு 4-5 வீடியோஸாக போட்டிருக்கேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் லாங் வீடியோஸ் செக் பண்ணுங்கள், நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஏன் இதை நான் ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறேன்னா, நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்டில் அதே தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு பெண்ணை எடுங்க, கடகடன்ட்டு இப்போ ஆரம்பிக்கலைன்னா வேறு எப்போ ஆரம்பிக்கிறது? இன்னும் ஜஸ்ட் 10 days கூட இல்லை நம்மளுக்கு. ஸோ கடகடன்ட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. க்ளீனிங் எல்லாம் இந்த வாரம் பண்ணிவிடுங்க. ஷாப்பிங் ஒரு பக்கம் பண்ணுங்கள். சில பேர் பாரிஸ்க்கு போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க, டி நகருக்கு போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாப்பிங் க்ளீனிங்லாம் பண்ணுறோம்னா ஒரு கான்செப்டை யோசித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ வாட்டி வரலட்சுமி பூஜை வந்து இப்படி தான் பண்ணணும் கிடையாது. பேசிக்காக சுவாமிக்கு வந்து கலசம் வச்சு தான் நம்ம கும்பிட்றது பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி வெள்ளியில் பண்ணுறது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக அம்பாளுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பண்ணுவேன். இந்த வாட்டி ஐஸ்வர்யலட்சுமி கான்செப்ட் நான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன், ஷாப்பிங்ன்ட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணியிருந்தேன். ஸோ பாரிஸ்க்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. வச்ச உடனே அதுக்கான பொருட்கள் என்னென்னு லிஸ்ட்டு போட்டதெல்லாம் வாங்கிட்டோமான்னு செக் பண்ணிவிடுங்க. அந்தந்த பேக்கில் போட்டு வச்சுருங்க. தாம்பூலமா அதுக்கு ஒரு பேகு, டெக்கரேஷன் பண்ண போகிறோமா சுவாமிக்கான திங்ஸு, அவங்களுக்கான ஜடை, சுவாமியோட முகம், அதுக்கெல்லாம் ஒரு பேக் அப்படின்னு ஒரு கட்டப்பையில் தனித்தனியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்கு நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடையில் போய் வாங்க முடியலாம் கூட பரவாயில்லைங்க. ஆன்லைன்லேயே நிறைய ஷாப்பிங்க்கான உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஆர்டர் போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடாதவங்க இன்னொரு 1 வீக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஷாப்பிங் கடையில் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயமே சேவிங்ஸ் தான். நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டும் சேவ் பண்ணி தான் எந்த வேலையும் நம்ம பண்ணுவோம். பூஜையாக இருக்கட்டும், வீட்டுக்கான செலவாக இருக்கட்டும், பக்காவாக ஷெட்யூல் போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த பூஜைக்கும் எப்படிங்க நம்ம சேவ் பண்ணாமல் இருப்போம்? கிட்டத்தட்ட 6,000 சில்ட்ரு அந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான செலவுக்கானது எல்லாமே பக்காவாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இந்தந்த அமௌண்ட் வந்து இதுக்கெலாம் ஆகுன்றது நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இப்போ பூக்கடைக்கு போனால் இந்த அமௌண்ட் வரும், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எத்தனை பேரை கூப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலவு வரும். சிம்பிளாக பண்ணால் 1000 ரூபாயில் கூட இந்த பூஜையை பண்ண முடியும். 1 லட்ச ரூபாய் இருந்தால் கூட இந்த பூஜையை பண்ண முடியும். நம்ம ஃபேமிலியோட பட்ஜெட் கேட்ட மாதிரி பண்ணுங்கள். அண்ட் சேவ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு பொருளும் வாங்குவேன். அந்த மாதிரி தான் சேவ் பண்ணி இந்த வாட்டி 10 கிராம்ஸில் வந்து அஷ்டலட்சுமி காயின் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வெள்ளி பொருளில் வந்து சாமி சிலைகள் வாங்குவேன். இப்போ பட்ஜெட்லாம் வேறு லெவலில் ரேட் ஏறி போச்சா. ஸோ இப்போது நம்ம காயின்ஸாக வாங்கி சேவ் பண்ணலான்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் சேவ் பண்ணி வாங்க. பட்ஜெட்டுக்கு அடுத்து முக்கியமான விஷயமே வந்து க்ளீனிங் தான். ஸோ க்ளீனிங்கான ஒர்க்கு மோஸ்ட்டாக எல்லோரும் முடிச்சிட்ருப்பீங்க இந்த வீக்கோடு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடமா, வீட்டு ஹாலாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், முக்கியமாக கிச்சனோட எல்லா பொருட்களும் ரீஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்லுவேன். உங்களுக்கு க்ராசரி கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா. அது மாதிரி ஒவ்வொரு இடங்களும் பக்காவாக க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் கிட்ட ஃபைனலாக வாங்க. ஸோ பூஜை ரூமை க்ளீன் பண்ணும் போது சுவாமி படங்கள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி பொருட்கள்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், பித்தளை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணுறது, சுவாமிக்கான கலசத்துக்கான திங்ஸு எல்லாமே. அதுக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு இடத்துல ஒரு கட்டப்பையில் இந்தந்த பொருள் இது கலசத்துக்கான பொருளாக இது இருக்கட்டும். குத்து விளக்கு வேணுமா மேலேருந்து இறக்கி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பெரிய பெரிய குத்து விளக்கில் மேலே வச்சுருப்போம், அதில் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீக் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. ஸோ க்ளீனிங் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் தேவைன்ற மாதிரி இதில் வந்து மேலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போதே அதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வேலைகளும் வந்து ஈஸி தான். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல.
பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிட்டக்க இப்போ ஒரு ஜஸ்ட் 2 to 3 டேஸ் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் இதுதாங்க. மாப் போடுறதா இருக்கட்டும், டஸ்டிங்லாம் முடிச்சிட்டோம். பட் எப்படியா நம்ம வியாழக்கிழமை வந்து ஒரு வாட்டி மாப் போட்டுருவோம். வாசப்படியிலேருந்து குங்குமம் மஞ்சள் போட்டு வைக்கிறதுலேருந்து பாத்திரங்கள், பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் போட்டுலாம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வியாழன் புதன்லேயே இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு 1 வீக்குக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப பண்ணுறது நமக்கே டயர்டாயிடும். அப்புறமா நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், இப்போ கோயம்பேடு போகிறோம் பாருங்கள். ஸோ தேர்ஸ்டே இதை பிளான் பண்ணிப்போம். ஸோ அங்கே பூ வாங்குறதா இருக்கட்டும், அப்போ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்க முடியாது, அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட் டவுட் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து ஆடி வெள்ளியிலதே பண்ணலாமாக்கா அப்படின்ட்டு. தாராளமாக பண்ணலாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து 28 நிறைய பேர் பண்ணுவாங்க. 21 மிஸ் ஆகிடுச்சுன்னா 28ல் கூட நம்ம பண்ணலாங்க. ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தேர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் வேலை தான். கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலைகள்லாம் அட் அ டைமில் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அண்ட் வந்து தாம்பலம் ரெடி பண்ணுறதும் அன்றைக்கே பண்ணி வச்சுட்டுங்க. ஃப்ரைடே எப்போ டெக்கரேஷன் பண்ணணும் கரெக்டாக இருக்கும். ஸோ தாம்பலம் வரவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு, பூ, வாழைப்பழம் மட்டும் ஃப்ரைடே வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்ம வந்து ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணுறதுனால சுவாமிக்கான அலங்காரம் ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 டேஸ் முன்னாடி நம்ம ரெடி பண்ணுவேன். ஸோ அது உட்காந்து நான் அன்றைக்கி வந்து அந்த நோட்டுலேயே காசு, அந்த நோட்லேயே பார்த்திங்கன்னா அழகாக வந்து சுவாமிக்கு ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அழகாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரைடே மார்னிங் வந்து எழுந்து கோலம் போட்டு பூஜை பண்ணி சூப்பராக வந்து சாம்பிராணி வீடு முழுக்க போட்டு அம்பாவை வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி முக்கியமாக நம்ம அந்த வேலைகள் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். சூப்பரான டேயை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காலையிலேயே 10, 12 வந்து நம்மளுக்கு ராவுகாலம் வரத்துக்குள்ளேயே 10 மணிக்குள்ளேயே அம்பாவை வந்து கலசம் வச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு வந்துடணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன், கலசத்துக்குள்ளே என்ன போடணும், எப்படிலாம் வந்து சுவாமியை வந்து அழகாக வந்து பாட்டு பாடி கொண்டு வரணுன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இது ஷார்ட் வீடியோன்றதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வரலட்சுமி பூஜைக்கான எல்லா வருஷமும் நம்ம எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். அண்ட் சுவாமி அழகாக எங்கே நம்ம உட்கார வைக்க போகிறோமோ ஹாலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸிங் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கிழக்க பார்த்தபடி தான் உட்கார வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்ட பிறகு நம்ம பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த அலங்காரம் வந்து ஃப்ரைடே எப்படி டைம் போகுமே தெரியலங்க. அவ்வளோ அழகாக அம்பாள் சின்ன கலசத்தை நம்ம வச்சோம். எவ்வளோ அழகாக அம்பாளுக்கு வந்து நம்ம ஹைட் ஏற்றி அவங்கள வந்து ஒரு உருவமாக கொண்டு வரது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பூஜை இது. ஸோ எனக்கு அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இந்த சுமங்கலி பூஜை வந்து எனக்கு அவ்வளோ அழகாக வருஷம் அமையுங்க. ஒவ்வொரு படியும் நான் முன்னேறி இருக்கேன்னு தான் நினைப்பேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த 11th இயர் எனக்கு இந்த வாட்டி நம்ம டெக்கரேஷன் கூட பாருங்கள் 1 வந்தோமா தட்டு வரிசையில் 11 மாதிரி தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கான்செப்டை யோசித்து நான் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. 10 வருஷமாக லைஃப்பில் படிப்படியாக முன்னேறினது வந்து எனக்கு கண்குளிர தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த பூஜையை நீங்கள் எடுத்து ஆரம்பிங்க. இவ்வளோ கிராண்டாக பண்ணணும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு 5 பேரை கூப்பிட்டு கூட நீங்கள் பண்ணலாங்க. ஆனால் குங்குமம் மஞ்சள், இந்த தாலி கயிறு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா கூட போதும். ரிட்டர்ன் கிஃப்ட்டு நிறைய கொடுக்கணும்னு கிடையாது. சுமங்கலியை வீட்டில் கூப்பிட்டு பூஜை பண்ணாலே போதும். அதே போல் வெறும் கையோடும் அனுப்பக்கூடாதுங்க. சக்கரை பொங்கலை வீட்டில் பண்ணி நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஒருத்தவங்க டவுட்டாக கேட்டிருந்தாங்க. இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சுண்டல் வச்சா கூட போதும். ஒரு ஐட்டமாவது வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை சிம்பிளாக ஒரு கிளாஸ் பால் கொடுத்தா கூட போதுங்க. இவ்வளோ கிராண்டாக பண்ண முடியலனாலும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களால் கிராண்டாக பண்ண முடியுமா, ஃபுல் மீல் சாப்பாடு கூட போட்டு அனுப்புங்க சந்தோஷமாக. ஸோ ஃபைனலாக எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. முக்கியமாக இந்த ஈவினிங் டைம் வெயிட் பண்ணதே சுவாமியை ரொம்ப அழகாக பூஜை பண்ணுறதுக்காக தான். ஸோ அம்பாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணமோ நம்மளும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு செக்லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பூஜைக்கான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்களே எல்லோரும் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் நீங்கள் லைட் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணுங்க. ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அண்ட் பூஜை எப்போவுமே நான் சொல்கிறது தான், பிள்ளையார் பூஜையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கடவுளாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு சுவாமியும் உங்களுக்கு என்ன சுவாமி பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள வர வச்சு கும்பிடுங்க. அண்ட் 108 லக்ஷ்மி போற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம். நோன்பு சரடு அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைன்ட்டு போட்டிருக்கேன். டீட்டெயிலாக பூஜை எப்படி பண்ணேன், குழந்தைங்களுக்கு எப்படி பூஜை பண்ணேன், அவங்களுக்கு இன்னும் கிஃப்ட்டு கொடுத்தேன், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வந்திருக்க ஒவ்வொரு சுமங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமி நினச்சி அவங்க காலில் விழுந்து கும்பிட்ட பிறகு அவங்க கையில் தாம்பூலம் பிரசாதம் கொடுத்து அனுப்புங்க.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக அவங்கள அனுப்பணும், எந்த குறையும் வைக்காமல் அவங்கள அனுப்புங்க. ஸோ இந்த பூஜையில் முக்கியமாக நம்ம செய்கிறதே நம்மளோட ஹஸ்பண்டுக்காக தான். ஸோ அவர் நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக இருந்தாலே நம்ம குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுற இந்த சுமங்கலி பூஜை அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ அவர் காலில் விழுந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இந்த பூஜை வந்து அவ்வளோ திருப்தியாக ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டு போயிட்ட பிறகு ஒரு சின்ன டயர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த 1 வீக்காக கூட தெரியாது, முடிஞ்ச பிறகு தான் அப்பாடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் தைரியமாக இன்னும் ஒரு 1 டே ஒர்க் இருக்குது, அவ்வளோதான், ரொம்ப அழகாக பண்ணிட்டோம், கமான் அப்படின்ற மாதிரி நம்மளே சீரப் பண்ணிக்கிறோம். அம்பாளுக்கு அந்த ஆர்த்தி டிஷ்டியும் அவ்வளோ அழகாக அவங்க. ஸோ கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும். ஆர்த்தி எடுத்த பிறகு அம்பாளை ரொம்ப அழகாக நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் வைப்பேன். வச்சுட்ட பிறகு நம்ம அரிசி ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரிசி நம்ம எப்பவுமே வைப்போம்ல, அதுக்குள்ளே நைட்டே வந்து அம்பாளை ஃபுல் டே வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே தான் நான் அம்பாளை எடுத்து வீட்டுக்கு வரவழைக்கிறதுலாம் பண்ணிப்பேன். ஸோ ஒரு 1 டே பூஜைனா இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ நீங்கள் நைட்டே வந்து லைட்லாம் போட்டு விட்டுட்டு பிறகு படுக்க போயிடுங்க. கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பூஜை பண்ணுற டிப்ஸோடு எப்படின்னா சொல்கிறேன். ஸோ அந்த அலங்காரம், டெக்கரேஷன் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. கலைச்சி எடுத்து வைக்க மனசே இருக்காது, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். எனக்கு அந்த டே கொஞ்சம் டவுனாக இருக்கும். பட் வாட் எவர், நமக்கு அப்புறமா நம்ம நார்மல் டியூட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகணும். நம்மளோட ரொட்டீன் ஸ்கூலுக்கு அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அம்மா அப்பா சப்போர்ட்டில் தான் எனக்கு இந்த பூஜையெல்லாம் வேலைகள் நடக்குது. ப்ளஸ் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் ஒரு பக்கம் ஹெல்ப்பு. ஸோ ஆளுக்கு ஒரு கை வைக்கும் போது தான் அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், திரும்ப எடுத்து வைக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ வேலைகளும் நமக்கு நீட்டாக நடக்கும். சில பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா இவ்வளோ வேலை பண்ணணுமான்ட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை நான் இப்போ கிராண்டாக பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் சிம்பிளாக நீங்கள் பூஜை ரூம் உள்ளே வச்சு கூட நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் பூஜை பண்ணலாம், இல்லை நீங்கள் படம் வச்சு கூட பண்ணலாம். நிறைய பேர் டவுட்டில் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து என்னை விட கிராண்டாக பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி தான் பண்ணணும் கிடையாது. உங்கள் வசதி, உங்களோட உடல்நிலை, முக்கியமாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல பிளான் பண்ணிட்ட பிறகு தான் பூஜை வேலைகள்லாம் பண்ணணும். இந்த பூஜைன்ட்டு இல்லைங்க, எந்த பூஜை பண்ணாலும் சரி. புரட்டாசி வரப்போது, பெருமாளுக்கு தலைகை போட இருக்கட்டும், இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்மளுக்கு பூஜைகள் வந்துட்டு தாங்க இருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க போதும். ஸோ செல்லமாக காலையிலேயே அம்பாலை கொஞ்சியாச்சு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அது டக்குன்னு எடுத்து வைக்க மனசே வராது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீலிங் இருக்கும் சொல்லுங்களேன். நான் வீட்டில் நிரந்தர கலசம் வச்சுருக்கேன். ஆனாலும் வருஷத்தில் ஒரு தடவை வந்து இந்த பூஜை பண்ணுறதுனால அந்த அம்பாலை பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போடுறது அப்படின்ட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் அதை அடுக்கிறதுக்கு 5 to 6 hours ஆச்சு. ஸோ இதுதான் அவங்க லைஃப்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்படியும் ஒரு பக்கம் இருக்குது, அப்படியும் ஒரு பக்கம் இருக்குது. பட் வாட் எவர், எடுத்து போடுறதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம க்ளீன் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கடன்ட்டு நம்மளுக்கு லோ எனர்ஜி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு உற்சாகம், ஒரு எனர்ஜி வந்து அடுக்கும் போது, எனக்கு எடுத்து வைக்கும் போது ஒரு மாதிரி லோன்லியாக ஒரு மாதிரி என்னடா அதை எடுத்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் திரும்பவும் சொல்லுவேன், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். நம்மளோட அடுத்த வேலைகள் இருக்குது, கடமைகள் இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணணும். ஸோ பூ அலங்காரம் ஒவ்வொன்றுமே எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு விதமான ஒரு எமோஷன்ஸ் தான் எனக்கு. அந்த பூவை கூட பார்த்திங்கன்னா மல்லிப்பூ எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம இந்த மாதிரி முடியை தொட்டால் கூட கை வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் எழுந்து போயிட்டு திரும்ப கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தான் வந்து இந்த கலசம் வந்து க்ளீன் பண்ணுறது, எடுத்து வைக்கிறதுலாம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க, நம்ம முடியோ இல்லை நகம் கடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது பூஜைக்கான பொருட்கள்லாம் தொடரும் போதும். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். அண்ட் அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், புனர் பூஜை ரொம்ப முக்கியம். சில பேர் 3 days பண்ணுவாங்க, சில பேர் 1 day பண்ணுவாங்க. நான் 1 day பூஜை. ஸோ சாட்டர்டே காலையில் அந்த ராககாலம்லாம் வரத்துக்குள்ளே நீங்கள் கலசம் எல்லாம் அழகாக அம்பாள் வந்து வீட்டுக்குள்ளே வரவழைச்சிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. எல்லா பொருளும் எடுத்து பிரித்து ஒவ்வொரு அலங்காரமும் பார்த்து பத்திரமா நம்ம போட்டிருந்த பொருள் எல்லாமே அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே இந்த சாப்பாட்டுக்காக தாங்க. ஸோ அந்த சாப்பாடு நிறைஞ்சு இருக்கணும். அன்னலக்ஷ்மியாக, அன்னபூர்ணியாக அம்பாள் நம்ம வீட்லேயே இருக்கணுன்றதுனால தான் அந்த கலசத்தில் இருந்த அரிசியை முதல்ல அந்த அரிசி ட்ரம்மில் போடுங்க. அப்புறம் பூஜை ரூமில் கொஞ்சம் எடுத்து வைங்க. அப்புறமா இதில் வந்து வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ உங்களால் என்ன முடியுமோ காலையில் டைமில் அந்த அரிசியில் கொஞ்சம் நம்ம சமைச்சு வச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரிசியை எந்த வித நான்வெஜ்
பண்ணும்போதும் அந்த பர்பஸ்க்கு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பொங்கல் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் நம்ம மாற்றி பண்ணிவிடுவோம். ஸோ அன்றைக்கி பண்ணுறீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதில் போட்டிருந்த முக்கியமான இந்த லெமனாக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், மகாலட்சுமிக்கான பொருட்களாக இருக்கட்டும், அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. ஸோ அந்த வருஷம் நம்ம நல்லபடியாக இருக்கணுன்றத பூஜை பண்ணுறோம். ஸோ அதை எடுத்து நீங்கள் பீரோ லாக்கரில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பிளேஸ் எதாவது இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். லெமன் நீங்கள் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பூஜை ரூமில் ஒரு இடத்துல கூட வச்சுக்கலாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அண்ட் கோல்டு காயினோ சில்வர் காயினோ இல்லை நார்மல் காயின்ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வாங்குவீங்க, ஒரு நகை வாங்குறீங்களோ இல்லை ஒரு கோல்டு வாங்குறீங்களோ அப்போ அதை யூஸ் பண்ணுங்கள். பல மடங்கு பெருங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம எதுவும் வாங்கலைன்னா நீங்கள் லாக்கர்லேயே வந்து உள்ளே வந்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். ஸோ பிரசாதம் பண்ணியாச்சு, மாப்பெல்லாம் போட்டு க்ளீனாக பக்காவாக முடிச்சாச்சு. டக்குன்னு காமிச்சிட்டா நான் அவ்வளோ வேலை ஆச்சு. ஸோ எப்போவுமே கற்பூர தீபார்த்தனை காமிச்சு அந்த கலசத்தேங்க நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அதை அன்றைக்கி உடச்சி எடுத்து வச்சிடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லபடியாக பண்ணணுன்ட்டு பிள்ளையாரும் குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டோம். அதே போல் அகல் விளக்கில் திரும்ப குலதெய்வத்துக்கும் பிள்ளையாருக்கும் வச்சு நன்றி சொல்லி தீபார்த்தனை காமிக்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். இது எந்த பூஜை பண்ணாலும் சரி, இதுதான் என்னோடய மெத்தடு. இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலியில் என்ன பழக்கம் இருக்கோ, உங்கள் வீட்டில் புனர் பூஜை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக பூஜைலாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். பட் குழந்த பெரியவரும் சரி, ஹஸ்பண்டும் சரி, ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்குன்ற கடமைகள் பண்ண போயாச்சு. ஸோ நம்ம வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம அழகாக பூஜை பண்ணிட்டோம். அண்ட் ரிச்சுவலாக நீங்களும் ரொம்ப அழகாக அந்த பூஜைகளை திருப்தியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வாட்டி பர்பிள் கலர் ஹார்ட்டினை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பூஜைகளை அலங்காரமெல்லாம் அடுக்கி வச்சோமோ திரும்ப வருஷம் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் பத்திரமாக பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் விலாக்ஸில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த புனர் பூஜையை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். ஸோ நீங்கள் டாப் டு பாட்டம் ஒரு பூஜை எப்படி பண்ணணும்னா ஃபுல் டிப்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். அழகாக அதை நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பாட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அடுக்கி வைக்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்பிள் கலர் ஹார்ட்டின் கொடுக்க மறந்துடாதீங்க. சேனல் கண்டு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.